அனைவருக்கும் வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரான் நடனப் பள்ளியின் அனுசரணையுடன் ஞான சிப்பியின் பாகம் 12 எமது சிரேஷ்ட நடன ஆசிரியரை யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்று அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றேன். இந்த நேர்காணலை தொடர்ந்து திவ்யா சுஜன் அவர்களுடன் நான் கையளித்துக் கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இவ்வுலகு இனிது, ஆங்கே மனிதர்களாய் பிறத்தல் இனிது, அதனிலும் ஒரு கலைஞனாய் பிறத்தல் இனிதிலும் இனிது. வாழ்வியல் அனுபவங்களை கலையேட்டில் பதிவாக்கிக் கொண்டிருக்கும் ஞான சிப்பி நிகழ்வின் பாகம் 12 ஊடாக ஒரு சிறப்பு அதிதியாக எம்மோடு கலந்து மகிழ்விக்க இலங்கையின் மூத்த நடன ஆசிரியர் இணைந்துள்ளார். ஆம், முற்றுமுழுதான அர்ப்பணிப்புடனும் முழு ஈடுபாட்டுடனும் நாட்டியத்துறைக்கு பல்வழிகளில் பணியாற்றியவர். குறிப்பாக ஆசிரியராக இவராற்றிய சேவை சொல்லில் அடங்காது. மாணவர்களை மாணிக்கங்களாக மதித்து மாசிலா கலையின் மாட்சிக்காய் மாதவம் செய்த வாழ்வியலை கொண்டவர். ரத்ன தீபமான நம் இலங்கை திருநாட்டின் பல பாகங்களிலும் கலை முத்துக்களை விதைக்க வைர நெஞ்சோடு ஜொலித்த மரகதம். மதுர மொழியில் மனதை அள்ளும் வாக்கினில் இனிமை கொண்ட நாட்டிய கலைமணி ஸ்ரீமதி மதிப்புக்குரிய யசோதரா விவேகானந்தன் அம்மையாரை வணங்கி வரவேற்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். அழகியல் சிறப்பும் அறிவியல் நுட்பமும் நிறைந்த ஆத்மீக வடிவம் இறைவனுடைய திருநடன வடிவம். அந்த ஆடல் வடிவத்தை அடிநாதமாக கொண்டு மலர்ந்த பரதக்கலையை கற்க கற்பிக்க வழி சமைத்த அமரர்களான என் பெற்றோர்களையும் மதிப்புக்குரிய ஆசான்களையும் மனதிருத்தி இன்றைய உலக கலைஞர்களை அறிமுகப்படுத்தும் இந்த ஞான சிப்பி என்கின்ற பெருஞ்சேவையில் ஈடுபட்டு இருக்கும் திவ்யா, நிரஞ்சனா ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் இறையருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டி உங்களோடு என்னுடைய கலை வாழ்வின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி அம்மா. உங்கள் ஆசிகளுடன் இந்நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆமாம், உங்கள் கலை பயணம் என்பது மிக மிக விரிவானது. இதனை நாங்கள் நன்கு உணர்வோம். ஒரு இலங்கையில் நடன ஆசிரியராக நடன கலைஞராக இருக்கும் உங்கள் காலத்திலேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்ற நாங்கள் சிறுவயது முதலே உங்களை வியந்து பார்த்திருக்கிறோம். உங்கள் கலைச்சேவை என்பது மிக பெரியது. ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நிற்கவில்லை, விருந்துபட்டு பரவலாகி இருக்கிறது, பல வழிகளில் இருக்கிறது. உங்கள் சேவை நாட்டிய கலை என்பதை தவிர்த்து இன்னும் பல துறைகளிலும் நீங்கள் மிளிர்ந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களிடம் நாங்கள் வழமை போலவே உங்கள் ஆரம்பம், அதாவது உங்கள் கலைப்பயணம், நாட்டிய கலைப்பயணத்திற்கு வித்திட்ட உங்கள் பெற்றோர்களுக்கு வணக்கம் கூறி ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வில் உங்களது ஆரம்ப குருமார் பற்றி எங்களோடு அறிய தாருங்கள். ஆரம்பம் எங்களுடைய சிறு வயதிலேயே, அதாவது 4 வயதிலேயே இந்த நடனத்தில் பங்கு பெற்றுகின்ற, அதனை கற்றுக்கொள்ளுகின்ற எங்களை வாய்ப்பு கிடைத்தது. ஏனெனில் நாங்கள் திருகோணமலையில் தான் அப்பொழுது எங்களுடைய இருந்த காலங்களில் நாங்கள் இருந்த வீடு கூட ஒரு கலை குடும்பம். அதாவது அங்கேயும் 5 பெண்கள் இருந்தார்கள். அதில் இப்ப இசையாசிரியராக கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும் மணிமகளா மிஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர்களுடைய ஒரு இசை குடும்பத்துக்குள் நாங்கள் சிறு வயதினராக நானும் எனது சகோதரியும் 2 பேரும் இரட்டையர்கள். அப்ப எங்களை வெளிக்கெடுத்துவதிலிருந்து எங்களுக்கு அவர்களே நடனத்தை சொல்லி தந்து அந்த 4 வயசுலயே நாங்க ஸ்கூல் அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரி அப்படின்னு சொல்லி
அப்படியான நிகழ்வுகளில் கூட முதல் அவர்கள் தான் எங்களுடைய அடி எடுத்து வைக்க காரணமாயிருந்தவர்கள். எங்கள் பெற்றோர்களுடைய அந்த விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். தொடர்ந்து சாஸ்திர ரீதியான நடனத்தை அங்கேயே அமரரான கனகேஸ்வரி சங்கரப்பிள்ளை அவர்களிடம் நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்களுடைய வழிகாட்டலில எங்களுடைய ஆரம்ப கால கற்பித்தல் இடம்பெற்றது. அவர் அபிநய அரசி பாலசரஸ்வதி அம்மா அவர்களுடைய மாணவியாவர். அவர் பிறகு கோப்பாய் ஆசிரியர் கல்லூரியிலையும் விரிவுரையாளராக கடமையாற்றியவர். அதைத் தொடர்ந்து அரங்கேற்றம் வரை அவரிடம் நாங்கள் ஜதீஸ்வரம் வரைக்கும் அதை கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு அரங்கேற்றம் வரை கொக்குவில் பிருகதீஸ்வர நாட்டியாலய அதிபர் பவானி ராஜசிங்கம் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கலையை ஒரு மார்க்கம் கற்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து பட்டப்படிப்பாக, அதாவது டிப்ளோமா கற்கை நெறிக்காக நுங்கலை பீடத்துக்கு சென்ற பின்பு அங்கே நாட்டியாச்சாரிய சாந்தா பொன்னுத்துறை அம்மா அவர்களை என்னுடைய வழிகாட்டலில் எங்களுடைய அந்த பட்டப்படிப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. அதாவது நான் கணேஸ்வரி அம்மா அவர்களிடம் அபிநயத்தின் ஆழத்தை சிறு வயதிலிருந்தே பதித்து கொண்டேன் என்றால், பவானி அம்மாவிடம் நான் அவருடைய அந்த கணீர் என்ற குரல், அந்த கம்பீரம், அந்த கற்பிக்கும் அவருடைய அந்த அழகு அவ்வளத்தையும் உள்ளே நிறுத்தி வைத்துக் கொண்டேன். தொடர்ந்து கண்டிப்பும் கனிவு மிக்க சாந்தா அம்மையாரிடம் அந்த கண்டிப்பும் அந்த கனிவும் எங்களை பக்குவப்படுத்தியது என்றே சொல்லலாம். இப்படியாக என்னை உரம் போட்டு தந்த ஆசான்களை மனதில் நிறைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தேன், கலை பயணத்தை. அதன் வழிவந்ததுதான் என்னுடைய செயல்பாடுகள் அவ்வளவும் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து 1974 நான் நுங்கலை கல்லூரிக்கு காலடி வைத்த அந்த ஆண்டு மிக முக்கியமானது எனக்கு. ஏனென்றால் 74 நான் நுங்கலை கல்லூரிக்கு செல்கிறேன். அதே ஆண்டு எனது அன்னையின் விருப்பப்படி அங்கு சென்றேன். ஆனால் அன்னை அந்த ஆண்டு என்னிடமிருந்து பிரிந்து விட்டார். அவர் இறந்த பின்பு அவருடைய நினைவாக எங்களுடைய தந்தையார் அவர்கள், அவருடைய பெயர் திலகவதி, அந்த திலகவதியை ஞாபகப்படுத்துவது போல திலக நர்தனாலயம் என்ற ஒரு நாட்டிய நிறுவனத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு மிகவும் காரணமாயிருந்தார். அதன் பின்பு மெல்ல மெல்ல நடமாணவர்களை பயிற்றுவிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. தொடர்ந்து ஆசிரியர் தொழிலும் கிடைத்தது. ஆசிரியர் தொழில் கூட எனக்கு கடைசி நுண்கலை கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சையில் அமரர் வீரமணி ஐயா அவர்களை நான் நேர சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. பரீட்சையில் அவர் எக்ஸாமினராக, அதாவது பரீட்சையாளராக இருந்தார். தொடர்ந்து என்னுடைய ஆசிரியர் தொழிலுக்கும் இதே செய்முறை பரீட்சை அவர் அங்கு பிரசன்னமாயிருந்தார். இப்படியாக என்னுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அமரர் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது. ஆனால் நான் 78 முதல் நுண்கலை கல்லூரியிலிருந்து வெளிவந்த பின்பாக அந்த நேரம் 4 பேர்கள் தான் அந்த நுண்கலை கல்லூரியில் நடன மாணவிகளாக பயின்றோம். அந்த நேரத்தில் என்னுடைய மற்ற 3 சக மாணவிகளும் இப்பொழுது வெளிநாடுகள் இருக்கிறேன். நான் ஒருத்தி தான் இப்பொழுது இலங்கையில் இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் வெளியில் தங்களுடைய கலை பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 78 பின்பு வடமராட்சி மெதடிஸ்ட் பெண்கள் கல்லூரியிலும், அதைத் தொடர்ந்து தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியிலும் என்னுடைய அந்த தொண்டராசிரியர் அடிப்படையில என்னுடைய இந்த கலை கற்பித்தலை மேற்கொண்டு
ஆமாம், நான் இந்த இடத்தில் சற்றே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே நான் கேட்க வேண்டும் என்று இருந்தது. உங்களது குருநாதர், நீங்கள் மார்க்கம் கற்ற குருநாதர் பவானி ராஜசிங்கம் அம்மையார் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். எனவே நாங்கள் ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக உங்களது இன்னொரு குரு ராமநாதன் அகாடமியில் கற்பித்த சாந்தா அம்மா பற்றி பல விடயங்களை நாங்கள் எழுதி பேசியிருக்கிறோம். ஞானச்சிப்பி நிகழ்ச்சியின் ஒரு மூல நோக்கமும் அதுதான். எவ்வாறு நமது குருமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், கற்பித்தார்கள் என்பதை பற்றி பல மாணவர்கள் அறிய வேண்டும், இனி வருகின்ற சமுதாயம் அறிய வேண்டும் என்பதை பற்றி. பவானி அம்மையாரை பற்றி இந்த இடத்தில் நீங்கள் சற்று இன்னும் விரிவாக குறிப்பிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் உங்கள் கற்றல் விடயங்களை அறிந்து பிறகு கற்பித்தல் தொழிலுக்குள் போகலாம் என்று நினைக்கிறேன். உண்மைதான். அவர் எங்களுடைய அன்னைக்கு பிறகு அவரை மனதில் நிறைத்து கொண்டவள் நான். இப்பொழுது பிரான்சில் அவர் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கற்பித்தல் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கீம் பண்ணி ஒரு மிக நுட்பமான முறையில, ஆனா அதே வேளையில ஒரு கம்பீரம், அவன் தொனி கூட ஒரு கணீரண்ட ஒரு, இப்பொழுது கூட அந்த தீர்மானங்கள், அவர் சொல்லுகின்ற அந்த அழகு, அந்த அந்த கணீர் என்ற ஒலி என் மனதுக்குள் நிறைந்து இருக்கிறது. அவரிடம் நான் சங்கராபரண வர்ணம், அஷ்டபதி, சரிய கொங்கு ஜாவலி, அதை தொடர்ந்து கேதார கவுல தில்லானா, இப்படியான பல உருப்படிகளை அவரிடம் கேட்கக்கூடியதாக இருந்தது. மிக எங்கு சென்றாலும் அது ஒரு வித்தியாசமான ஒரு நிறைவு அவருடைய முகத்தில் இருக்கும். ஏனென்றால் சிரித்து கொண்டிருப்பார், ஆனால் அதில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட வருடங்கள் யாழ்ப்பாணத்தில் அம்மையார் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் தனிப்பட்ட நிறுவனமாக. இது தனிப்பட்ட நிறுவனமாக அவர் இந்த யுத்த காலம் வரும்படி அவருடைய அந்த சேவை இங்கு இருந்தது. யுத்த காலத்தின் பின்புதான் அவர் இங்கிருந்து வெளியில் சென்றிருக்கிறார். அதன் பிறகு கொஞ்சம் தொடர்புகள் இல்லை. ஆனா அதன் பிறகு என்னுடைய இரட்டை சகோதரி அவர்கள் ஜெர்மனில இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்பெஷல் செய்தவர், இருந்தாலும் என்னோட அரங்கேற்றம் முடித்தவர். அவர் பிறகு அங்கு சென்று இந்த திலக நர்த்தனாலயத்தின் ஒரு பிரான்ச், ஒரு கிளையை ஸ்தாபித்த பொழுது முழுமையாக பவானி மிஸ் அந்த கிட்டிய அந்த கிட்டிய அந்த தொடர்பு அவருக்கு கிடைத்தது. எனக்கு அது கிடைக்கவில்லை. நான் தூரவே இருந்து யுத்த காலத்தின் பின், கனகாலங்களுக்கு பின் நான் ஜெர்மன் எக்ஸாம், அதாவது பரீட்சையாளராக IITA பரீட்சையாளராக சென்றிருந்த பொழுது மிஸ்ஸோட கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடவுள் எனக்கு கொடுத்திருந்தார். அது மிக நிறைவானது. எங்களுடைய என்ன சில வேளை நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் கூட அதை மிகவும் தரமான தன்னுடைய வார்த்தைகளினால அதை மெதுவாக துடைத்து எங்களை அணைத்து கொண்டவர். அவர் மறக்க முடியாத ஒருவர். உங்களுக்கு தெரிந்து புலம்பெயர்ந்த நடன ஆசிரியர்கள் பலர் எங்கள் நாட்டில் இருந்து சென்றிருக்கிறார்கள் யுத்த காரணமாக. சொல்லுங்க. ஓ திவ்யா, இலங்கையில் இருந்து பல ஆசிரியர்கள் எமது யுத்தத்தின் காரணமாக, நாட்டு நிலைமை காரணமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை நாட்டில் அத்தகைய பெருமை மிக்க நல்ல சிறந்த சீரிய முழு அர்ப்பணிப்போடு இருந்த நடன ஆசிரியர்களை இந்த காலத்தில் நாங்கள் இழந்து விட்டோமோ என்றுதான் தோன்றுகிறது. அந்த வகையில் உங்களது கற்பித்தலில் கூட நீங்கள் உங்கள் குருநாதர், உங்கள் ஆசிரியர்கள் சொன்ன பல விடயங்களை இப்போ நீங்க குறிப்பிட்டீர்கள். மிக கனிவாக அந்த விடயங்களை உங்களுக்கு எடுத்து கூறுவார் என்று, அதே சமயம் கண்டிப்பாக இருப்பார் சாந்தா அம்மா என்று குறிப்பிட்டீர்கள். இவ்வாறான ஒட்டுமொத்த கற்பித்தலில் கிடைத்த அனுபவங்களை, கற்றலில் கிடைத்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு உங்கள் கற்பித்தல் அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு தொண்டர் ஆசிரியராக நீங்கள் இருந்துவிட்டு பின்பு நீங்கள் ஒரு ஆசிரியர் நியமனத்துக்குள் சென்றீர்கள். அது ஒரு மிக சுவாரஸ்யமான விடயம் அம்மா. ஆசிரியர் நியமனம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது கிளிநொச்சியில். அந்த காலத்தில் கிளிநொச்சியில் ஒரு என்ன சொல்வது, பல இக்காலத்தில் இருப்பது போல வசதிகள் இருந்திருக்குமா என்பது ஒரு சந்தேகம். அதை தவிர அந்த நாட்டில் நமது நாட்டில் இருந்த போர் சூழல் காரணம்
இன்னும் பல விடயங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு நாட்டியத்துக்கு ஏதுவான மனநிலையில் அந்த கிளிநொச்சி அந்த காலத்தில் இருந்ததா? உங்கள் கற்பித்தல் எவ்வாறு அந்த பாடசாலையில் இந்த கிட்டத்தட்ட நீங்கள் 7 வருடங்கள் அங்கு பணியாற்றி இருக்கிறீர்கள் என்பது ஒரு பெரிய காலம்தான். இந்த விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும். அதாவது அந்த காலத்தில் அந்த யுத்த காலத்தில் மனநிலை எவ்வாறு நாட்டியத்துக்கு ஏதுவாக அமைந்திருந்தது? ஆசிரியராக மகாஜனா கல்லூரியில் நான் சேவையாற்றிய காலங்கள் ஒரு சோழர் காலம் பொற்காலம் மாதிரி. அது எனக்கு பொற்காலம். அங்கு நான் இருந்த அந்த 2 வருடம் கூட தமிழ் தின போட்டிகள்ல தேசிய மட்டத்துல கூட நாங்கள் பரிசுகள் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து எனக்கு கிடைத்த இந்த முதல் நியமனம் அது மேல இருந்து தலைக்குப்புற என்னை தள்ளியது போல இருந்தது. முதலாவது என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கடிதத்தை அங்கு இருந்த முரசுமோட்டை முருகானந்தா அதிபரிடம் நான் கொண்டு போய் கையளித்த பொழுது அவர் மெதுவாக என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கடிதத்தையும் பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம், நாங்கள் சயின்ஸ் மேத்ஸுக்கு டீச்சர்ஸ் இல்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறோம், அங்கிருந்து ஒரு டான்ஸ் செஞ்சு அனுப்பி இருக்கு. இதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள். அது எனக்கு மிகவும் அதை நான் மறக்க முடியாத ஒரு நாளென்றே சொல்ல வேண்டும். மிக திகைத்து விட்டேன். அதன் பிறகு அவர் சொன்னார், இது இங்கே நடனம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேற பாடங்கள் படிப்பிக்க வேணும் என்றால் நீங்கள் இதுல டிக் பண்ணி விடுங்க, நான் அந்த பாடங்களுக்கு உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு தரலாம் என்று கூறினார். அப்போ எங்களுக்கும் இள ரத்தம். அப்ப நான் கொஞ்ச நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்துட்டு கீழே நடனம் என்று எழுதி அதுக்கு மாத்திரம் டிக் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் மிகவும் கோபமாக சரி போகலாம் வெளியில என்று கூறினார். வெளியில வந்த பின்பு எனக்கு ஒரு டைம் டேபிள் தரப்பட்டது, 3ஆம் வகுப்பு. அது இடையில் ஒரு வாய்க்கால் போகுது, அதற்கு அங்கால் தான் அந்த ஒரு நெசவு கூட, அதுலதான் அந்த பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் அவர்கள் வருவார்கள், என்ன பெற்றோர் வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போவினோம், அந்த புல்லு புடுங்க வேணும், அது இதெல்லாம் பிள்ளைகள் போவாங்க வருவாங்க. பெரிசா எனக்கு அது கண்ணால தண்ணீர் வழிய எனது கணவருக்கு நான் கடிதம் எழுதின ஞாபகம் இருக்கிறது, ஏன் இப்படி ஒரு நியமனம் எனக்கு என்று. இருந்தாலும் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு ஆனாவில் இருந்து தொடங்கினேன். அப்பொழுது திலக நர்த்தனாலயம் அந்த பணியும் தொடர்ந்திருந்ததால சனி ஞாயிறுகளில நான் சாவகச்சேரி செல்வேன். அங்கு விஜயதசமி நேரம் அல்லது கலை விழா அந்த நேரம் இங்கே இருந்த மாணவர்களை, அதாவது சாவகச்சேரியில இருந்த மாணவர்களை கூட்டிட்டு போய் அங்க வெளித்திடுத்தி இதுதான் பரதநாட்டியம், இப்படியும் ஒரு நடனம் இருக்குனால பாடுவாங்க அங்குள்ள இருக்கிற பிள்ளைகள். ஆனா நடனம் என்றால் அந்த விளையாட்டுன்னு தான் சொல்லுவார்கள். இது இத்தனை வருஷம் 40 வருஷத்துக்கு முதல் 35 வருடங்களுக்கு முன்னில் உள்ள நிலைமை தான் இது. இப்ப எல்லாம் அது மாறி இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக அதன் பின்பு அவர்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாட்ட நாங்க கிளாஸுக்கு கூப்பிட்டா கூட அவங்க வராங்க. பார்த்துட்டு எங்களை பார்த்தோன்னே ஓட தொடங்கின ஒரு பாடசாலை. அதன் பின்பு என்னை கிளிநொச்சி செந்துரேசாவில பகுதி நேர ஆசிரியராக போட்டார்கள். அதை தொடர்ந்து நான் பழைய மகா வித்தியாலயத்தில், அப்ப கிளிநொச்சி மாவட்டத்துல நான் 3 பாடசாலைகளில் 7 வருடங்கள் என்னுடைய இந்த கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. பல அனுபவங்கள் கிடைத்தாலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் இருந்து நான் ஆனாவில இருந்துதான் ஒவ்வொன்றையும் தொடங்க வேண்டி இருந்தது. நான் தான் அவர்களுக்கு ரோல் மாடலாக இருந்தேன். தட்டடவில இருந்து நான் அதை சரி பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. பிறகு நாங்கள் பல நிகழ்வுகள், ஒரு நிகழ்வு மேடையில இருந்தது என்றால் என்னுடைய காட்டன் சாரியெல்லாம் அங்க மேடையில நிற்கும். அது போல என்னால இயலுமானதை கொடுத்து எமது மாணவர்களை அங்கு போய் ஓரளவுக்கு என்னால் மன திருப்தி பண்ணக்கூடிய பிள்ளைகள் அது பிறகு ஓயல் கூட பழைய மகா வித்தியாலயத்திலே எடுத்தார்கள். அப்படி ஓரளவுக்கு அதை முடித்து கொண்டு 89ஆம் ஆண்டு நான் தென்மராட்சிக்கு என்னுடைய இடமாற்றம், அது மிக கஷ்டப்பட்டுத்தான் அந்த இடமாற்றம் கிடைத்தது. அப்போது எனக்கு மகள் பிறந்திருந்த காலங்கள், அது என்னுடைய கணவருடைய முயற்சியால எனக்கு அந்த இடமாற்றம் கிடைத்து நான் சாவச்சேரி மகளிர் கல்லூரியில நான் திருப்பி சேவைய ஆரம்பித்திருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருந்தது. ஏன்னா என்னுடைய திலக நர்த்தனாலய மாணவர்களும் அங்கு கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால எனக்கு ஒரு வித்தியாசமான இந்த 7 வருடங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை நான்
எதிர்கொண்டேன். மிக சந்தோஷமாக இருந்தது. அந்த மகளிர் கல்லூரியில் நான் இருந்த காலங்கள்ல எனக்கு இசை ஆசிரியராக பொன் ஸ்ரீ வாமதேவன் சார் அவர்கள், ஆசிரியர் சண்முகரட்னம், அமரர் சண்முகரட்னம் அவர்களுடைய மனைவியார் சரஸ்வதி சண்முகரட்னம், மற்றது திரு அமரர் திருநாவுக்கரசு சட்டத்தலை அவர்களுடைய மனைவி மங்கையரசு. இப்படி இவர்கள் மிகவும் ஒரு பெரிய ஒரு கிராண்டான ஒரு பின்புலம், இசை பின்புலம் எனக்கு கிடைத்தது சாவச்சேரி மகளிர் கல்லூரியில. அது எனக்கு மிகவும், நான் சில விஷயங்களை நான் எழுத, சில பாடல்களை நான் ஆத்து சொல்லும் பொழுது அதற்கு இசையமைப்பு செய்யறதுக்கு எப்போதுமே எனக்கு இன்று வரை பொன் ஸ்ரீ வாமதேவன் சார் அவர்கள் இன்று வரை எனக்கு மிகவும் துணையாக என்னுடைய இந்த கலை பயணத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக எப்பயுமே இருந்து கொண்டிருப்பார். எதையும் அவரிடமே கேட்டு செய்து கொள்ளுவேன். அது மிகவும் எனக்கு ஒரு கடவுளை எனக்கு தந்த ஒரு பக்கபலம் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் 89, 90களில் எனக்கு ஆசிரிய ஆலோசகர் அதுக்குரிய பரீட்சையில் நான் ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். கிளிநொச்சியில் நீங்கள் 7 வருடங்கள் இத்தனை பெரிய அனுபவத்தோடு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்துக்கும் இனி வருகின்ற சமுதாயத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பலாமோ என்று தோன்றுகிறது. இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களிடத்தை இப்படி ஒரு நியமனத்தை முதலாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த கேள்வி எனக்குள்ள எழுகிற மாதிரி இருக்கிறது. அதே சமயம் இந்த பாடசாலையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கிளிநொச்சியில் அதுல 3 பாடசாலைகளில் அந்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீர்கள். எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஆனாவிலிருந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வயிறு நெஞ்சு உங்களிடம் இருக்கிறது. அது ஒரு உரமாக்கி கொண்டு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். இதே மனத்திடமும் மனப்பக்குவமும் குன்றாத ஒரு கலைஞர்களாக நமது நாட்டில் இலங்கையில் கலைஞர்கள் உருவாக வேண்டும் என்பது ஆசிரியரிடமிருந்து நாங்கள் நேரடியாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இந்த இடத்தில் இருக்கிறது. இதனை ஞானச்சிற்பியின் ஊடாக பதிவு செய்து விட்டு உங்களது அடுத்த பயணத்தில் நாங்கள் தொடர்கிறோம். உங்கள் ஆசிரியர் நியமனத்தின் பிறகு நீங்கள் ஆசிரியராக நீங்கள் கற்பித்த பிறகு நீங்கள் ஆசிரியர் ஆலோசகராக உயர்ந்திருக்கிறீர்கள். அதில் ஒரு மிக சுவாரஸ்யமான விடயம் உங்களிடமிருந்து நாங்கள் அறிந்து கொண்டது, எவ்வாறு வீரமணி ஐயா அவர்கள் உங்களது பரீட்சைகளில் ஒரு பரீட்சாத்திரிகராக இருந்தாரோ அதே போல ஆசிரியர் ஆலோசகராக நீங்கள் நியமனம் பெறும் பொழுதும் அந்த செய்முறை பரீட்சையில் அவர் தோற்றியிருந்தார். ஆசிரியர் ஆலோசகராக அந்த காலத்தில் வருவதற்கு கூட பரீட்சை வைத்து வந்த காலமாக இருந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் குறிப்பிடுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் ஆசிரியர் ஆலோசகராக இருந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி. நான் ஆசிரிய ஆலோசகராக யாழ் வலயத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பொழுது தென்மராட்சி வலயத்துக்கு தான் முதல் என்னுடைய ஆசிரிய ஆலோசகராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். ஆனால் பிறகு யாழ் மாவட்டம் வலிகாம வலயம், யாழ் வலயம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. அதில் வலிகாம வலயத்தில் என்னோடு இந்த பதவியை ஏற்றுக்கொண்ட அமரர் லீலா செல்வராஜா அம்மையார் அதை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதாவது வலிகாம வலயம் வடமராட்சி வலிகாம ஜோன் 2ஐயும் கவர் பண்ணி இருந்துச்சு. அதே வேளையில யாழ் வலயத்துல யாழ்ப்பாணம், தீவகம், தென்மராட்சி ஆகிய 3 வலயங்களையும் நான் என்னுடைய சேவைக்கு உட்படுத்த வேண்டிய காலம் இருந்தது. தொடர்ந்து பின்பு இது 5 வலயங்களாக திருப்பாக்கப்பட்ட பொழுது நான் தென்மராட்சி வலயத்திலேயே என்னுடைய பணிகளை ஆரம்பித்தேன். இருந்தாலும் யுத்த காலங்கள், இடம்பெயர்வு காலம் வந்த பின்பு தென்மராட்சி முழுதாக துண்டிக்கப்பட்டதனால் அங்கிருந்து அங்க உள்ள தென்மராட்சி மக்கள் எல்லாரும் பல இடங்கள் வடமராட்சி, வலிகாமம் இப்படி எல்லா இடம் தெரிந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் மாகாணத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த நேரம் லீலா அம்மையாரும் ஓய்வு பெற்று விட்டார். அப்ப அந்த வலிகாம வலயம், வடமராட்சி, தென்மராட்சி 3ஐயும் என்னை என்னுடைய பணியை செய்யுங்கள் என்ற ஆர்டர் ஒன்று கிடைத்தது. மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்படியான ஒரு யுத்த காலத்துல
இதெல்லாம் ஓடி திரிகிறது என்பது மிகவும் ஒரு சவாலாகவே எனக்கு இருந்த போதிலும் என்னால் இயன்ற பணியை செய்வதற்காக அந்த அதாவது நான் இங்கிருந்து அப்பொழுது தாவடியில் இருந்திருப்பேன். அங்கிருந்து உடுப்பட்டி வல்வெட்டித்துறை அந்த பக்கம் கூட எனக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அதே மாதிரி தென்மராட்சியில மீசால எழுதுவட்டுவாள் அங்க எல்லாம் சென்று இப்படியாக எந்தெந்த இங்க சுழிபுரம் இங்கால விக்டோரியா காலேஜ் அப்படியான இடங்கள் இப்படி எல்லா இடமும் பறந்து பெற்ற இடங்களுக்கு நான் செல்ல வேண்டி இருந்தது. இருந்தாலும் அதிபர்களுடைய ஒத்துழைப்பும் ஆசிரியர்கள் அங்கே ஒவ்வொரு சேவை செய்த ஆசிரியர்களுடையும் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதும் என்னுடைய ஆலோசனைகளை சொல்லக்கூடியதுமாக பல விஷயங்கள் நிகழ்வுகள் எனக்கு கொஞ்சம் சக்தியை கொடுத்ததென்றே சொல்ல வேண்டும். அப்படியான சூழலில் இந்த சேவை ஆற்றியது எனக்கு ஒரு மிக பெரிய அனுபவங்களை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது 5 வலயங்களிலும் வேலை செய்த நான் என்ற ஒரு பெருமை கூட இருக்கு. இந்த இடத்துல 5 வலயங்களிலும் இந்த நடன பணியை செய்த ஆலோசகராக நான் இருப்பேன் நினைக்கிறேன். தொடர்ந்து இப்ப தமிழ் தின போட்டிகளா என்ன நடந்தாலும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் சென்று இங்க இருந்து ஒரு நடனத்துக்கு கோஆர்டினேட்டராக நான் தேசிய மட்டம் வரைக்கும் சென்று இவர்களை கொண்டு வரும்பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வருவோம். அதிகமாக நடனத்துக்குரிய தேசிய மட்ட போட்டிகளுடைய முடிவுகள் எல்லாம் யாழ் மாவட்டத்துக்கே கிடைத்திருக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள். மிகவும் நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு காலகட்டம் அது. யாழ்ப்பாணத்தில் எல்லா வலயங்களிலுமே கற்பித்த ஒரே ஆசிரியர் நீங்கள் என்று கூட குறிப்பிடலாம் போல இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல தென்மராட்சி, வடமராட்சி, வலிகாமம் இவ்வாறு எல்லா வலயங்களையும் நீங்கள் சென்று உங்கள் ஆலோசகராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அதே சமயம் உங்களது நர்த்தனாலயா ஊடகமாகவும் கற்பித்தலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலுமே பரவலாக உங்கள் கற்பித்தல் பணி சிறந்து ஓங்கி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் குறிப்பிட விரும்புவது. ஏனென்றால் குறிப்பாக சிலர் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருப்போம், இல்லை சிலர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வேற இடங்களுக்கு வேற மாவட்டங்களுக்கு அந்த சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து வந்திருக்கிற வேளையில் நீங்கள் மட்டும் அங்கு இருந்து அந்த கலைச்சேவை ஆற்ற வேண்டும், மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு உங்கள் கற்பித்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறீர்கள். அது இப்போ பார்க்க போனா வியந்து வியந்து பார்க்க வேண்டிய ஒரு பொற்காலம் போல தோன்றுகிறது உங்கள் கலை பயணத்தில். ஆமாம், அந்த காலத்தில் உங்களிடம் இருந்த ஒரு மனோபலம் என்பது நாங்கள் என்றைக்குமே அதை பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக, மீட்டி பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் இந்த இடத்தில் நீங்கள் பாடசாலைகளில் பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் நர்த்தனாலயா மூலமாக, உங்கள் நடன பள்ளியினூடாகவும் உங்கள் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இவற்றில் நீங்கள் காண்கின்ற வேறுபாடு என்ன? மனோரீதியில் நீங்கள் காண்கின்ற, ஏனென்றால் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை விடயங்களும் இந்த காலத்தில் மிக பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்திலும் எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் நியமனம் என்பது சில பாடசாலைகளில் கிடைக்கப்பெறும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக நாட்டியத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. இன்று வரைக்கும் அது இருக்கிறது, அதான் மிக பொருத்தமாக இருக்கிறது நீங்கள் சொல்ற விடயங்கள். இப்ப கூட சில பாடசாலைகளில் நாட்டிய ஆசிரியர்கள் செல்லும் பொழுது நாட்டிய ஆசிரியர்கள் என்பது கலை என்பது அதுவும் நுண்கலைகள் என்ற பாடத்திற்குள் தான் வருகிறது இல்லையா? அந்த நுண்கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்களின் மனோ நிலை எப்படி இருக்கும் என்பதனை அறியாமல் வேறு பாடங்களையும் கற்பிக்க சொல்லி வற்புறுத்துவது இருக்கிறது, அதிபர்களிடத்தே காணப்படுகிறது இந்த காலத்தில் கூட. அவ்வகையான சந்தர்ப்பங்களில் உண்மையிலேயே அந்த மாதிரியான பாடங்களில் நாட்டம் சிலவேளை நடன ஆசிரியர்களுக்கு இருக்காமல் நடனத்தை மட்டும் கற்பித்ததில் தான் நாட்டம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுவது போல நல்ல அதிபருக்கு கீழ் பணிபுரிவது என்பதும் மிக முக்கியமாக இருக்கிறது ஒரு பாடசாலை ரீதியிலான ஆசிரியர்கள் என்ற பொழுது. அவ்வாறு பாடசாலை ரீதியில் ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் தனிப்பட்ட நடன பள்ளிகளையும் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அது சாதாரணமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மூத்த கலைஞராக நீங்கள் கூறக்கூடிய சில அறிவுரைகளாகத்தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். அதாவது எவ்வாறான ஒரு மனப்பக்குவம்,
நிலை இருக்க வேண்டும். இவ்வாறு பாடசாலையிலும் கற்பித்து ஒரு தனியார் நடன வகுப்புகளையும் எடுக்கும் நடன ஆசிரியர்களுக்கு. நான் ஆசிரிய ஆலோசகராக வந்த பின்பு வந்தது யாழ் மாவட்டம். அந்த இடத்துல பல சிறந்த ஆசிரியர்கள், என்னை விட மூத்த கலைஞர்கள் இங்கு இந்த கற்பித்தல் சேவையை ஆற்றி கொண்டிருந்தார்கள். அதனால மாணவர்களும் கலை படித்த, பரதநாட்டியத்தை படித்த மாணவர்கள் இங்கு கூடுதலாக பாடசாலைகளிலும் இருந்ததுனால அந்த பாடசாலை விஷயங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில ஒரு அளவுக்கு ஆசிரியர்களாக கொண்டு போகக்கூடியதாக இருந்திருக்கும் என்றே நினைக்கிறேன். மற்ற போட்டிகள் சரி எங்கு என்றாலும் அவர்களை பயிற்றுவித்து அனுப்பக்கூடிய அந்த வளம் தனியார் நிறுவனங்களுக்கூடாகவும் கிடைத்தாலும், இப்ப நாங்கள் பாடசாலையில் ஆசிரியராக இருந்த பொழுது தனியார் நிறுவனத்தில் இருந்த மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் அப்பொழுதுதான் அதனுடைய ஆரம்பத்தில் நிற்பார்கள். இருந்தாலும் முதலாவதாக நாங்கள் தனியார் வகுப்பு மாணவர்களை விட இந்த இயல்பாக இப்போ ஆரம்பித்திருக்கிற எங்களுடைய பாடசாலை மாணவிகளுக்கே முன்னுரிமை கொடுப்பது, அவர்களை முன்னுக்கு வைத்துக் கொள்ளுவோம். அவர்கள் என்ன செய்தாலோ செய்ய கொஞ்சமாவது ஒரு சின்ன ஸ்டெப் அழகா செய்யறாங்கன்னு அவர்களை தட்டி கொடுப்பது, அவரை என்கரேஜ் பண்ணி நாங்கள் சில விஷயங்களை அவர்களுக்காக செய்து கொண்டு பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா சில இடங்களில் அந்த தனியார் நிறுவன மாணவர்களை முன்னிறுத்தி செய்யும் பொழுது மற்றவர்கள் தங்களுக்கு இது ஒரு முடியாமை என்றே நினைத்து விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கிறது. அந்த விதத்துல மாணவர்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டில கூடுதலாக பாடசாலையில் முதல் ஆரம்பத்தை, அதாவது எங்களுடைய நடன ஆசிரியரிடமிருந்து முதல் கற்கின்ற மாணவர்களிடம் நாங்கள் ஒரு தாயன்போடு பழகி அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாணவர்களும் மிகவும் சிறந்த நல்ல ஏதோ ஒரு கலை நுட்பம் அவர்களிடம் இருக்கிறது என்று நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு அந்த இனங்கண்டு அதை எப்படி அவர்களோட அந்த திறன் விருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதற்குரிய ஒரு தேடலை செய்து அதற்கான எங்களுடைய செயல்முறை வியூகங்களை வகை பார்த்து அந்த மாணவர்களை அதனுள் அணைத்து உள்ளிட்டு நாங்கள் எங்களுடைய கலை அந்த நடன கற்பித்தலை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் நாங்கள் அவர்களில் நுழைந்து இருக்கிற விஷயங்களை நாங்கள் எங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வழியாக நாங்கள் செல்லும் போது மிக இலகுவாக எங்களுக்கு அந்த கற்பித்தல் முறையை அவர்களிடம் புகுத்த முடியும். அது மாத்திரமில்லை, நான் ஆசிரிய ஆலோசகராக திரும்பவும் தென்மராட்சிக்கு வந்த பொழுது எனக்கு ஒரு நல்ல கல்வி படிப்பாளர் திருமதி வேதநாயகம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்துல இந்த எறிகணைகள் அதுகள் எல்லாம் மாறதுனால மாணவர்கள் பாடசாலைக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல காப்போது சாதாரண உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க. அப்போ அவர் எனக்கு ஒரு விஷயங்கள் அதுக்குரிய ஆவணங்கள், அதாவது நீங்க படிப்பித்தல் போலவே ஆவணங்கள் சரி பண்ணுங்க, இந்த ஒரு ஸ்லோகத்தை எழுதுங்க, அது கீழே அதனுடைய கருத்து, அது சின்ன சின்ன விளக்கங்களை அங்க கொடுத்து ஒரு பெரிய ஆவண திரட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாகவும் செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நடனத்துக்கு அப்படியான 9, 10, 11 பின்னுக்கு எங்களுடைய இப்ப நான் தென்மராட்சி செய்யும் பொழுது தென்மராட்சியில் உள்ள எங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து அந்த அழகு ரீதியான செயற்பாடுகளை அவர்களிடம் எப்படி செய்ய வினா தொகுப்ப பின்னுக்கு எடுக்கக்கூடிய அவர்களையே அதை அந்த சேவையில் பங்கு பெற்ற வைத்து எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஆவண செயல்முறை செப்பேடாக அதை நாங்க கையளித்தோம். தென்மராட்சியின் கல்வி அலுவலகத்தினுடைய அனுசரணையுடன் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே நேரம் நான் என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த மேற்படிப்பு விஷயமாக நான் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளிக்கிறேன் என்று தெரிந்தவுடன் அவர் கேட்டது இங்கே உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பயன்படக்கூடிய விதத்துல சாதாரண தர செய்முறை, இதே போலவே செய்முறை உயர்தர செய்முறை நடன செய்முறைகளையும் நீங்கள் எப்படியாவது ஒரு இருவட்டு வடிவத்தில் எனக்கு தந்துட்டு போங்க என்று கேட்டிருந்தார். மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏனென்றா இப்படியான சூழல் இல்லை.
நாங்கள் இப்ப இருக்கிற சூழலுக்கும் அந்த சூழலுக்கும் மிகவும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். அப்படி இருந்தும் போல எங்களுடைய மாணவர்கள் யாழ்ப்பாணத்துக்குள் இடம்பெயர்வில வந்து இருந்தார்கள். அப்ப அந்த மாணவர்களை நான் சேர்த்து கொண்டு பொன் ஸ்ரீ வாமதவன் சார் அவர்கள் இசை பாடல், அவரோடு அவருக்கு உதவியாக புனிதகுமாரி இளநேசர், திருமதி புனிதகுமாரி இளநேசர், அவரும் ஒரு கலாவித்தர், அவர் மியூசிக் அதோட நடனத்தில் கலாவித்தர் முடிச்ச ஒரு இப்பொழுது ஆசிரியர் ஆலோசகராக இருக்கிறார் தென்மராஜ். என்னுடைய இன்னொரு மாணவி அங்கு உதவி கல்வி படிப்பாளராக இருக்கிறார் தென்மராஜ். அப்ப இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அங்கு போய் அந்த இருவட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கல எறிகணைகள் வர்ற சத்தம் இருந்தது போல இருந்தது. ஆனா நாங்கள் அதை திருப்பி வெளியில எல்லாம் முடித்துட்டு வந்து பார்க்கும்பொழுது அங்க ஆக்களே இல்லை, ஏன்னா எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல திரும்ப ஒரு மாணவியினுடைய அப்பா தந்தை உடைய ஒரு ஹையஸ் வேன்ல இந்த பிள்ளைகள் அப்படியே மேக்கப் போட்டபடியே, ஏன்னா ஊரடங்கு சட்டம் போறாங்க. அதுக்குள்ள நாங்க யாழ்ப்பாணத்துக்கு நுழைய வேணும். நாங்க நிக்கிறது தென்மராட்சி வந்து கைதடி அடியில நாங்க ஒழுங்கியலால வந்து இருந்தோம். அந்த நேரத்துல எங்கட இராணுவத்துடைய ஒரு இதொண்டு போய்கொண்டிருந்தது. அது கனவு நேரமா போனதால ஊரடங்கு டைமுக்கும் எங்களுக்கு மிக கிட்டி ஆயிட்டது. பிள்ளைகளை நடுவழியில வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. செம்மணி வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு அங்கால போக பயமா இருந்தது. இருந்தாலும் போன பொழுது அது ஒரு பெரிய விஷயம். அப்படி அனுபவங்கள் எனக்கு இது ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். அவர் உடனே அவர் இறங்கி அங்க இருந்த காவலர்கள் இப்படி ஒரு வந்துட்டு சொல்ல போன உடனே அவர்கள் எல்லாம் வலிக்கிட்டாங்க. அவருக்கு எது நடந்து விடுமோன்ற பயத்து நான் அவருக்கும் அந்த இராணுவ அரணுக்கும் இடையில் போய் நின்று கொண்டேன். பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்வதென்று ஒரு தியப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கியாச்சு. அதன் பின்பு அவர்கள் திருப்பி வந்து வேனுக்குள்ள பார்த்துட்டு பிறகு ஓரளவுக்கு அவர்களும் தங்களுடைய லாங்குவேஜ்ல அதை கதைக்க நானும் ஓரளவு இங்கிலீஷையும் அதையும் இதையும் சொல்லி அவர்களை சமாளித்து கொண்டு அப்ப அவர்கள் சொன்னவர், நீங்கள் இதுக்கு அங்கால போனாலும் இப்படியான சூழலைத்தான் ஏதோ உங்களோட நல்ல காலத்துக்கு தப்பிக்கொண்டால் வரும் என்றபடியே நீங்கள் இதுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு வீட்டுல தங்கி காலமே நீங்க ஊரடங்கு முடிந்த பிறகு போகலாம். ஆனா இங்க எவ்வளவு பிள்ளைகளை கொண்டு இந்த பெற்றோர்களுக்கு நான் பதில் சொல்ல வேணும். அங்கே இந்த தொலைபேசி இப்படியான வசதிகள் எதுவும் அந்த காலத்துல இல்லை. இருந்தாலும் நான் இருந்த சிக்னல்கள்ல ஒன்றை பிடிச்சு ஒரு ஆளுக்கு மெசேஜை கொடுத்து அங்கிருந்து தயவு செய்து மற்றவர்களுக்கு அறிவிங்கொண்டு இந்த பிள்ளைகளை அந்த மாணவியினுடைய அந்த தந்தை அவர் கூறிய ஒரு வீட்டுல நாங்கள் நின்று அன்று இரவு அங்கே சாப்பாடு கூட அந்த வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு வெளிக்கிடக்கூடியதா எங்களுடைய இப்படியாகத்தான் எங்களுடைய அந்த சில செயற்பாடுகளை நாங்க செய்யக்கூடியதா. ஆனா இப்ப ஆசிரியர்களை பொறுத்தவரையில் மிகவும் நவீன வசதிகள் இருக்கு, கலை நிகழ்வுகளை பார்க்கலாம், மிக நல்ல ஒரு மனநிலையில் அவர்கள் தொழிற்படுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. மிகச் சிறப்பாக தங்களுடைய சேவைகளை செய்யலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இருந்த காலமும் இதுவும் வித்தியாசமானது. அந்த காலத்தில் ஒரு இருவட்டை நீங்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு பொக்கிஷமாக. ஆனா அதற்கு பின்னால இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கிறதா என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் தெரியாமலே போகிறது. அந்த இருவட்டை பயன்படுத்துகின்ற இந்த காலத்துக்கும் பயனுற வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் நீங்கள் பண்ணிய தியாகம் என்பது உண்மையிலேயே தலை வணங்கக்கூடியது அம்மா. ஏனென்றால் இப்ப அதை கேட்கும் பொழுது கூட அந்த சம்பவத்தை உணரும் பொழுது நாங்கள் ஒரு யாழ் மண்ணில் இருந்தவர்களாக அந்த சம்பவத்தை நாங்கள் உணரும் பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியத்தில் ஒரு நெகிழ்வில் ஆழ்த்துகிறது என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாட்டியத்துக்காக அது பன்னெடுங்காலமாக நிலைக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற எத்தனை செயல்பாடுகளிலும் கூட இவ்வாறான இன்னல்களையும் இடர்களையும் எதிர்நோக்கி கடந்துதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இவ்வாறுதான் நமது நாட்டிலும் கலை இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் என்று நாங்கள் உணர்கிறோம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த காலகட்டத்தில் அவ்வாறான நிலைகள் இல்லை என்றும் பொழுது ஆசிரியர்கள் இன்னும் பல விடயங்களை முன்னெடுத்து செய்து நமது நாட்டியத்தின் இலங்கையின் நாட்டிய வளர்ச்சிக்காக முன்வர வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்பது ஒரு மூத்த கலைஞராக உங்கள் அவாவாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம்.
ஆமாம், நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருந்திருக்கிறீர்கள், உங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும். அதன் நிமித்தத்தில் நீங்கள் அத்தியாவசியமாக உங்கள் வாழ்வியலில் நடந்த ஒரு விடயத்துக்காக நீங்கள் மீண்டும் பதுளை என்ற ஒரு மாவட்டத்துக்கு, நீங்கள் மலையகத்துக்கு செல்ல வேண்டிய காரணம் ஏற்பட்டது. ஆமாம், இங்கே யாழ்ப்பாணத்தில் வட மாகாணத்தில் அத்தனை அளப்பெரிய சேவைகள் ஆற்றிவிட்டு நீங்கள் மலையகத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். அங்கு மீண்டும் உங்கள் வாழ்க்கை ஆனாவிலிருந்து ஆரம்பித்தது, ஒரு பாடசாலை. ஆனால் அங்கு நீங்கள் ஆற்றிய பணிகளும் அதனால் கிடைத்த சாதனைகளும் எண்ணற்றவை என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக உங்கள் சாதனைகள் என்று வரும் பொழுது, ஒரு ஆசிரியராக நமது தமிழ் தின போட்டிகளை மறக்கவே முடியாது. பதுளையிலிருந்து நீங்கள் தமிழ் தின போட்டிகளுக்கு உங்கள் மாணவர்களை தயார்படுத்தி வரும் பொழுது ஒரு பரிசு வெல்லாமல் நீங்கள் செல்ல மாட்டீர்கள். மேலே கூற போனால் கிட்டத்தட்ட 156 மாணவிகளுக்கு மேல உங்களோட தமிழ்த்தின போட்டிகளில் பங்கு பெற்றி பரிசல்கள் வாங்குவதற்கு நீங்கள் ஏதுவாக இருந்திருக்கிறீர்கள். அந்த மாணவர்களுக்கு ஒரு ஒளி தீபமாக இருந்திருக்கிறீர்கள். பதுளையில் உங்கள் கற்பித்தல் அனுபவம் பற்றி கூறுங்கள். பதுளைக்கு நான் செல்லும் பொழுது இவரிடம் கூறியிருந்தேன், நான் அங்கு எப்படி மாணவர்கள் இருக்கிறார்களோ என்றபடியா நான் இதை என்னுடைய பிள்ளைகளுக்காக, இவ்வளவு காலமும் மாணவர்களுக்காக செலவழித்த காலத்தை விட்டு நான் பெற்ற பிள்ளைகள் 2 பேருக்காக நான் வீட்டுல சமைச்சு கொடுத்து எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வகுப்புகளை நான் எடுக்க விரும்பல என்று கூறித்தான் அங்கு சென்றேன். ஆனால் அங்கு இங்க இருந்து ஆசிரியர் ஆலோசகராக சென்றதுனால அங்கு ஆசிரியர்கள் இல்லை. அதனால் அங்கு போய் ஆசிரியர் ஆலோசகர் தொழில் செய்ய முடியாது. ஆசிரியர்கள் இருந்தால் நாங்கள் அதை செய்யலாம். பதுளை கல்வி வலயத்தில் அலுவலகத்தில் 3 மாதங்கள் போறதும் வரதும் இப்படியாக. அதை பின்பு எனக்கு ஒரு யோசித்தேன், பதுளை மகளிர் அதிபர் அவர்கள் அந்த நேரம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த பொழுது இப்படி ஒரு கலை விழா ஒன்று செய்கிறோம், மிஸ் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். அந்த நேரத்தை நானே யோசிச்சேன், இப்படியே இருக்கிற நேரம் ஒரு பெண்கள் பாடசாலையை எனக்கு தாருங்க. அந்த நேரம் அவர்கள் சொன்னாங்க, 2 நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கும் 3 நாள் அலுவலகத்திலையும் வேலை செய்யுங்க. அப்ப 2 தோணியில கால வைத்து கடைசி ஒன்றும் உருப்படியாக செய்ய முடியாது என்றபடியால் என்ன ஒரு பெண்கள் பாடசாலையை தாங்க கேட்டிருந்தேன். அதன்படி எனக்கு அந்த பெண்கள் பாடசாலை கிடைத்தது. நான் இங்க இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி போயிருந்த காலத்திலும் கூடுதலாக அந்த சினிமா பாடல்கள் அதுகள் மிக செய்வார்கள், பாடுவார்கள். அப்படி எதுவும் போட்டுத்தான் அவர்களுடைய அந்த நடனங்கள் கூட அமைந்திருந்தது. இருந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் ஒரு சிலர். பிறகு அவர்களும் அந்த இடத்தை விட்டு போன பிறகு அந்த பின்புதான் அவர்களை இனங்கண்டேன். அவர்களிடத்தில் இயற்கையாகவே மலையகத்து மாணவிகளிடம் இயற்கையாகவே அந்த கலையை கடவுள் கொடுத்திருந்தார். அது எனக்கு மிகவும் இந்த இப்படியான விஷயங்கள் போய் என்னுடைய கலை செயற்பாடு செய்யறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதே நேரத்துல அந்த பாடசாலையில் அப்போது அதிபராக இருந்த திருமதி டி செல்வரட்னம் அம்மா அவர்கள் மிகவும் எனக்கு என்னை உணர்ந்து என்னுடைய கலையில் நம்பிக்கை வைத்து என்னுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆதரித்து எனக்கு செய்ய வேண்டிய சகல விடயங்களை அப்படி ஒரு ஒத்துழைப்பும் எனக்கு இருந்ததினாலேயும் இந்த மாணவர்கள் பிறகு மெதுவாக நீங்கள் அப்படி ஒரு வகுப்படுங்க என்று பெற்றோர்களுடைய அந்த வேண்டுதலின் பேரும் அந்த திலக நந்தனாலே திரும்ப நான் ஒரு 7 மாணவர்களோடு ஆரம்பித்தேன். பின்பு மெல்ல மெல்ல அங்கு 200 நான் அங்கிருந்து வெளிக்கிடும் பொழுது 220க்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கு அதை பயின்று கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல திலக நந்தனாலயத்தில் கலாவித்தர்கள் 7 பேர் அந்த காலகட்டத்துல நான் செய்திருந்தேன். அதை விட பாடசாலையிலும் எனக்கு தமிழ் தின போட்டிகளை நான் பார்த்து அதை செய்யல. ஆனா மாணவர்களுடைய அந்த திறன் கூடுதலாக எனக்கு அதை செய்யறதுக்கு ஒரு உந்துதலாக அமைந்ததுன்னே சொல்ல வேண்டும். அதிபர் ஆசிரியர்களுடைய அந்த ஒத்துழைப்பு எனக்கு கிடைத்தது அந்த நேரத்துல. அது எனக்கு மிகவும் ஒரு சிறந்த காலம். ஏன்னா நான் ஒரு கீழே இருந்து மேல போகலாம்,
ஆனா மேல இருந்து கீழே வரையல. அப்ப நான் ஆசிரிய ஆலோசகராக மற்றவருக்கு ஆலோசனைகள் செய்து கொண்டிருந்த ஒருத்தி திருப்பி சக ஆசிரியர்களோடு போயேக்கல அவர்களுடைய நோக்கு, அவர்கள் கூட சில வேளை அதிபரோட கூட முரண்பட்டிருக்கிறார்கள். ஏன் அவவுக்கு அப்படி ஒரு நீங்கள் அவ பெருசா பாக்குறீங்கள் என்ற மாதிரி கூட அவர்கள் கதைத்திருக்கிறார்கள். ஆனா அதிபரை பொறுத்தவரையில் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை என்னிடம் இனங்கண்டு கொண்டார் என்று அவர் மிக சிறப்பான ஒரு அதிபரும் கூட, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மிகவும் அழகாக அருமையாக அந்த பாடசாலையை உயர்த்திய ஒருவர். அவருடைய அந்த ஒரு துணைதான் முழுமையாக எனக்கு அத எப்பயுமே கலைஞர்களுக்கு ஒரு மனதுல ஒரு எப்பயுமே ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும். அப்பதான் அவர்களுக்கு அந்த அதனுடைய செயற்பாடு செய்யக்கூடியதா இருக்கும். அப்படியான ஒரு நிலை அங்கு கிடைத்தது எனக்கு. 14ஆம் ஆண்டு 2014 ரிட்டியா பண்ணின பிறகு அது தலைகீழாக மாறிவிட்டது. அது வரைக்கும் மிகச் சிறப்பாக அங்கு வேலை செய்யறதுக்கு மிகவும் சந்தோஷமாக அந்த கலைப்பணியை ஆற்றுறதுக்கு அங்குள்ள ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே என்னோட செய்து கொண்டா. இது ஒரு நல்ல பக்கம். இதை மாத்திரம் உங்களிடம் சொல்றேன். மற்ற பக்கத்தில் நீங்கள் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களது திறமையும் உங்களது உழைப்பும் தான் இவ்வாறான நல்ல மாணவர்களை மலையகத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அது தேசிய மட்டத்திலான ஒரு போட்டியாக இருக்கட்டும், இல்ல உங்களது மாணவர்களை நீங்கள் ஆசிரியர்களாக ஆக்கி நீங்கள் பார்த்து வியந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலாக இருக்கட்டும், உங்களது திறமை என்றுதான் கூற வேண்டும். உங்களது அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட விதம், இப்போ கூட நீங்க சொன்னீங்க ஆசிரியர் ஆலோசகராக இருந்துவிட்டு ஆசிரியராக கடமையாற்றும் பொழுது இருக்க வேண்டிய அந்தந்த ரோல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதை நீங்கள் சரிவர நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டுமோ, அதாவது கற்பித்தல் என்பது ஒரே விதமாகத்தான் எப்பவும் இருந்திருக்கும். பதவி என்பது கற்பித்தலுக்கு பொருட்டல்ல என்பதனை நிரூபித்து நீங்கள் உங்களது பணியை ஆற்றி இருக்கிறீர்கள். இது உண்மையிலேயே போற்றத்தக்க ஒரு விடயம். இதனை தாண்டியும் நீங்கள் பல மாணவர்களுக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்கள். ஏராளமான பட்டங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இவற்றை பேச போனால் இந்த ஞானச்சிப்பியின் 1 மணி நேர நிகழ்வு என்பது நிச்சயமாக போதாது. இருந்தாலும் உங்களிடமிருந்து நாங்கள் பார்த்த அழகான விடயம் என்னென்றால், நீங்கள் மீண்டும் பதுளையில் இருந்து திரும்ப இப்போ யாழ்ப்பாணத்திற்கு நீங்கள் வரும் பொழுது ஒரு சிறந்த ஆசிரியரிடம் அந்த நடன ஆலயத்தை நீங்கள் கட்டி காத்து அந்த நடன பள்ளியை கையளித்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக பொறுமையாக காத்திருந்து, அந்த இடத்தில் நல்ல ஆசிரியர்கள் உங்களை போன்ற ஒரு கற்பித்தலில் முழுமையான ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்போடும் செயல்படுகின்ற ஆசிரியர்களை நீங்கள் காணாத விடுத்து உங்கள் மாணவர்களையே ஆசிரியர்களாக்கி அவர்களிடம் கையளித்துட்டு வந்த பெரும் பொறுப்புக்கு உரிய ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள். அது வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம்தான். உங்களது குழந்தையாக உங்களிடம் மாணவியாக பயின்று அதன் பிறகு ராமநாதன் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு பட்டம் பெற்று ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர்களாக பின் தாங்கள் கற்ற அந்த நடன பள்ளியையே கையில் எடுத்து பொறுப்பாக நடன கற்பித்தலை தொடரும் அந்த மாணவர்கள் என்பதும் உங்கள் குழந்தைகள், உங்கள் வாரிசுகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் நமது ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள். மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் உங்களை என்றுமே நாட்டியம் என்பது கைவிடாது. அதுக்கு மேலாக சொல்ல போனால் நீங்கள் உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்ற ஒரு இலங்கை மூத்த நடன ஆசிரியர். அந்த வகையில் நீங்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த தமிழ் தின போட்டி மாத்திரமல்ல, சமஸ்தலங்க அதாவது சிங்கள தேசிய மட்ட போட்டிகளிலே பங்கு பெற்றுத்தான் இந்த 100க்கு மேல மாணவர்கள், தனிய தமிழ் தின போட்டி இல்ல, இந்த சிங்கள சமத்தையிலே தேசிய மட்டத்தில் ஒரு 4-5 குரூப் போய் வந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த இடத்தை நான் சொல்லிட்டு, இப்ப வெளிநாடு 2000 ஆண்டு 2002 2004 போன்ற ஆண்டுகள்ல நான் இங்கே இருக்கும் பொழுது, யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது சென்று வந்தேன். அந்த IITA எக்ஸாம் நான் அந்த பரீட்சையாளராக, வெளிவாரி பரீட்சையராக அங்கு சமூகம் அளித்திருந்தேன். போகும் பொழுது அங்கு என்ன இருக்கும் என்று நினைத்து சென்ற எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்குள்ள மாணவர்கள்
எங்களுடைய தமிழ் பண்பாடு எப்படியோ அதை மிகவும் அழகாக கடைபிடித்து அங்கு தங்களுடைய அந்த பரீட்சைகளில் அவர்கள் வந்து நின்றதும் எனக்கு பெரிய ஆச்சரியமா போய்விட்டது. அப்படி என்றால் அங்குள்ள ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட, அதாவது வேற கலாச்சாரம், வேற மொழி, இந்த இடத்தில் எங்களுடைய அந்த மாணவர்களை அந்த ஆசிரியர்கள் ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு இருந்தபடியால் தான் அப்படி ஒரு, அதாவது தமிழ் என்ற சொல்லுக்கு தமிழனுடைய கலாச்சாரங்களை இந்த கலையினூடாக புகுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை மிகவும் அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா எங்கட நாட்டில இது எங்கட கலாச்சாரம், எங்கட மொழி, நாங்கள் இலகுவாக அதை செய்து கொள்ளலாம். ஆனா இன்னொரு நாட்டுல, இன்னொரு வேற கலாச்சாரத்துக்குள்ள, இன்னொரு மொழியை மாணவர்கள் கற்றிருந்த நேரத்தில் எப்படியாக அதை தங்களுக்கு உள்ளிட்டு கொண்டு அதை செய்திருந்த விஷயம் எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. நான் மிகவும் சந்தோஷப்பட்டதோடு அந்த ஆசிரியர்களை எனக்கு பெரிதும் அந்த தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 2000 பிறகு நான் மதுரைக்கு போன பிறகு ஒரு அரங்கேற்றம் ஒன்றுக்கு பிரதம அதிதியாக சென்றிருந்தேன். அப்படியான காலகட்டத்துக்கு பிறகு நான் வருடங்கள் தள்ளி போன வருடம் 2019 எனக்கு சுவிஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டி இருந்தது. மற்ற காலங்களில் எல்லாம் நான் ஜெர்மன், நோர்வே, பிரான்ஸ், அப்படி டென்மார்க் அப்படியான இடங்களுக்கு தான் போய் வந்து கொண்டிருந்தேன். இந்த 19 எனக்கு சுவிஸுக்கு செல்லக்கூடிய, அதுவும் நாட்டிய மயில் போட்டிக்காக நடுவருக்காக கூப்பிட்டு இருந்தார்கள். அப்பொழுது நினைத்து கொண்டு போனேன், இவ்வளவு காலம் இங்கிருந்து இடம்பெயர்ந்த காலத்துல இந்த ஆசிரியர்கள் இந்த மொழிய, இந்த கலையை மறக்காம செய்கிறார்கள். அதன் பிறகு இது காலம் போய்விட்டது, வருடங்கள் போய்விட்டது. இப்ப எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப திருப்ப பழையபடி என்ன நிலையில இருக்கிறாங்களா என்று சொல்லி சென்ற எனக்கு அது மிகவும் ஒரு திகைப்பாக இருந்தது. சில விஷயங்கள், அதாவது எங்களுடைய யுத்த கால வரலாறுகளை கூட அழகாக அருமையாக அந்த சிறார்களிடம் அவர்கள் பதித்திருக்கிறார்கள், மிகவும் உணர்வு பூர்வமாக. இங்க நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். இங்க என்ன நடந்ததுன்னு எங்கட பிள்ளைகளுக்கு தெரியுமோன்னு நான் தெரியல. ஆனா அந்த பிள்ளைகள் மிகவும் அழகாக அருமையாக இந்த கலையினுடைய, இந்த நடன கலையினுடைய சாஸ்திரியம் தழுவாம எப்படி அந்த ஆசிரியர்களால இப்படி எல்லாம் செய்ய முடிந்த. இதுக்கு முன்னால நாங்க சின்னந்தான், அந்த அளவுக்கு அந்த வெளிநாட்டில் எங்களுடைய நடன ஆசிரியர்கள் தங்களுடைய இந்த கலையை மிகவும் அழகாக மாணவர்களிடம் சென்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டிகள்ல கூட பெற்றோர்கள், அதை விட பெற்றோர்கள் அதுல ஈடுபாடு கூடின. எனக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்று நினைக்கிறேன். என்னன்னா, காலங்கள் கடந்த பின்பும் எங்களுடைய கலை, மொழி, கலாச்சாரங்கள் வெளிநாடுகளில் பாதுகாக்கப்படுகிறதோ, அப்படி ஒரு இதை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு வித்தியாசமான முறையை நான் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறது. இது அவங்கள ஒரு பெரிய சேவை. அதை நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பிடும் பொழுது பார்த்தால், நீங்கள் குறிப்பிடும் பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு அந்த மாணவர்களை மதிக்கும் மனப்பாங்கு இருந்திருக்கிறது. அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்கள் பதில்களில் பார்த்தோம். அதே போல ஒரு நல்ல கலைஞர் என்பதற்கு நீங்கள் ஏனைய கலைஞர்களையும் ஏனைய ஆசிரியர்களையும் நன்கு ஊக்குவித்து தட்டி கொடுத்து அவர்களை பாராட்டும் ஒரு வல்லமையை கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களிடம் நாங்கள் காணக்கூடிய ஒரு அளப்பெரிய விடயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் அந்த ஏனைய ஆசிரியர்களையும் நீங்கள் கௌரவித்து அவர்களுக்கு பாராட்டுதல்களை கூறியிருக்கிறீர்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற நமது நடன ஆசிரியர்கள் நமது கலை கலாச்சார பாரம்பரியங்களை கலையினூடாக, நமது சம்பிரதாயங்களை கலையினூடாக சிறார்களுக்கு புகுத்துகிறார்கள் என்ற வகையில் உங்கள் சார்பாக ஞானச்சிற்பியினூடாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற அனைத்து நடன ஆசிரியர்களுக்கும் எமது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம். ஒரு வெளிவாரியான பரீட்சகராக நீங்கள் சென்றீர்கள். இதே போல வெளிவாரியான பரீட்சகராக நீங்கள் ராமநாதன் அகாடமியில் மட்டுமல்லாமல் முக்கியமாக குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் வட இலங்கை சங்கீத சபையில் பரீட்சகராக நீங்கள் பல வருடங்கள் சேவையாற்றிய ஒரு ஆசிரியர், மிக மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் என்று குறிப்பிட வேண்டும். தரம் 6 பரீட்சை என்பது நமக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் தரம் 6 பரீட்சை என்பது ஆசிரியர் தர பரீட்சை.
ஆசிரியர் தரத்தில் சித்தி எய்தினால் ஒரு நல்ல ஆசிரியரை வெளியில் காண முடியும் என்பதும் இருக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியர் தரத்தில் ஒரு பரீட்சகராக பல ஆண்டுகள் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். வட இலங்கை சங்கீத சபையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சேவை அளப்பரியது. அந்த வட இலங்கை சங்கீத சபையில் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பரீட்சைகளுக்கு தோற்றிய மாணவர்களுக்கும் அதை பிற்பட்ட கால பகுதியில் உங்களது சேவை காலத்தின் இறுதி காலங்களில் பரீட்சைகளுக்கு தோற்றிய மாணவர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளையும் அந்த பரீட்சையின் தரத்திலான வேறுபாடுகளையும் உங்களிடமிருந்து கேட்டறிய முனைகிறோம். ஆரம்ப காலத்தில், அதாவது நாங்கள் கேட்கிற காலத்திலேயே கலையை படிக்க வேண்டும், அதை கற்க வேண்டும் என்று எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் விரும்பிய காலங்கள். அதன் பிறகு எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து ஆசிரியர்களை தேடி அவர்களிடம் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த காலம். இப்பொழுது இருக்கிற காலம் இந்த கற்றலை விட, அதாவது கலையை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலகட்டம். இந்த இடத்தில் ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைப்பாடு. முன்பு செய்த விஷயங்களுக்கும் இப்பொழுது அவர்கள் கற்பித்தல் முறைக்குமே மிகவும், அதாவது மற்ற பாடங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இந்த நடன பாடத்தில் பெற்றோர்கள் கொடுக்க கொஞ்சம் பின்தங்குகிறார்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் கலையை கலையாக பார்க்கவில்லை, அது ஒரு கஷ்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல எங்களுடைய செயற்பாடு, ஆசிரியர்களுடைய செயற்பாடு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இருந்தாலும் அந்த அவர்களை அந்த ஒரு பரீட்சைக்குரிய நிலையில கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர்கள் கஷ்டப்படுகிறார்கள். மாணவர்களும் உணர்ந்து செயல்படுவது. ஆனா இப்போது கொஞ்சம் மாணவர்களுடைய அதாவது பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுடைய வீதமும் குறைவது போல தென்படுகிறது. இந்த இடத்துல மாணவர்கள் பரீட்சை, அதாவது கலையை கலையாக நினைக்க வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதை ஒரு தொழிலாகவும் அல்லது விலை பேசும் பொருளாகவோ எடுத்துக்கொள்ளாமல் கலையை ஒரு கலைஞன் என்ற ரீதியில அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு ஆத்ம திருப்தி எங்கள்கிட்ட கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில கற்றுக்கொள்கிற மாணவர்கள் மிக குறைவு. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களை போன்ற குறிப்பிடத்தக்க எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த உங்களை போன்ற பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சிறப்பான திறமான ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்துல கூட இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அந்த கலை உணர்வுடன் கூடிய கற்பித்தல் தான் ஓரளவுக்காவது இதை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனா நாளடைவில் இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் இப்ப ஆசிரியர் தொழிலுக்கு வருபவர்கள் கூட தங்களுடைய பட்டப்படிப்பு அதை மேற்படிப்புக்காக செய்ய வேண்டும் அப்படியான ஒரு சூழலை யோசிக்கிறார்களே ஒழிய மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களுடைய பிரச்சனை என்ன, இவர்களுக்கு இந்த நிறுத்த பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அப்ப நாங்கள் இரவிரவா யோசிப்போம் அடுத்தது அவருக்கு என்ன. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் அவ பிரைவேட்டா படிக்கலாம் அவனுக்கு வராது என்று எல்லாரையும் சொல்லவில்லை, இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் சொல்ல வர்றேன். ஆனா கூடுதலான மனப்பான்மை அப்படி இருக்கு. அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய படிப்பு மேற்படிப்பு அதுகளை வளம்படுத்திக் கொள்கிற அதே வேளை அது கட்டாயம் எங்களை விட அவர்கள் இன்னும் சிறப்பாக தங்களுடைய கல்வி வளத்தை கூட்டி இருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் எம்மை நம்பி வந்த மாணவர்களை எங்களை நம்பி வந்த மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணுமோ என்றதை அவர்கள் மனம் குளிர எங்களால் இயன்றதை நாங்கள் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வரணும். அது முக்கியமாக ஆசிரியர் இடத்துல எல்லாருக்கும் என்று சொல்ல வரவில்லை. இருந்தாலும் அப்படியான ஒரு உணர்வு, எங்களை அர்ப்பணித்து செய்கின்ற அந்த உணர்வு எங்களுடைய ஆசிரியர்கள் மனத்துல உருவாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கலையை கலையாக மதிக்க ஒழிய கலையை ஒரு தொழிலாகவும் ஒரு விலை பொருளாகவும் அதை நினைப்பதை தவிர்த்து, நான் இந்த நடனக்கலையை படிப்பதனால உண்மையாக நீங்கள் என்ன பதுளையில கூட ஒரு ஸ்கூல்ல நான் படிப்பித்த காலங்கள்ல எங்களுடைய நடன பயில்கின்ற மாணவர்கள் தான் சகல போட்டிகளிலும், அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்லாட்ட ஒரு விஞ்ஞான போட்டியா இருக்கட்டும் ஒரு கணித போட்டியா இருக்கட்டும், அங்கேயும் அவர்கள் தான் மேடையில நிற்பார்கள். அப்பொழுதெல்லாம் நான் பெருமையா சொல்லிக்கிறது, பாருங்கள் மேடையில் நிற்பது என்னுடைய பிள்ளைகள். அப்படியாக அந்த அஷ்ட அவதான விருத்தி இந்த நடனக்கலை மூலம்
கொடுக்கப்பட்ட மாணவர்கள் அதை உணர்ந்து அதனூடாக பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும். இப்படியான ஒரு கலையினூடாக இப்படியான சிறப்புகளை எங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள விருத்தி செய்து கொள்ள முடியும் என்றதை பெற்றோர்களும் உணர்ந்து அதை ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உயிர் ஆத்மார்த்தமான கலையாக நேசிக்க வேண்டும் என்றதை விரும்புகிறேன். உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேனிலும் இனிய தமிழை கேட்க முடிகிறது. அந்த தமிழின் ஆளுமை தெரிகிறது. ஆமா, உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த தேனிலும் இனிய தமிழ் மொழியின் சுவை தெரிகிறது, அந்த ஆளுமை தெரிகிறது. இது எல்லாம் எங்கு உங்களுக்கு வெளிப்பாடாக இருந்தது என்றால் 2 விடயங்களை முக்கியமாக இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். ஒன்று, நீங்களே பாடல்களை இயற்றுவீர்கள். நடனத்துக்கான பல பாடல்களை நீங்கள் இயற்றி இருக்கிறீர்கள். உங்கள் அரங்கேற்றங்கள் என்று வரும் பொழுது கூட நீங்கள் பாடல்கள் இயற்றுவது நாம் எல்லாரும் அறிந்தது. அதே போல நீங்கள் ஒரு நூலினையும் ஆக்கியிருக்கிறீர்கள், வடிவமைத்து இருக்கிறீர்கள். அடிப்படை அறிவும் ஆரம்ப விளக்க முறையும் என்ற நூலினூடாக நீங்கள் பல விடயங்களை மக்களுக்கு அறிய தந்திருக்கிறீர்கள். அதனை ஏன் நாங்கள் நாட்டியத்தை ஏன் கற்க வேண்டும், அதன் பயன்பாடு என்ன, எவ்வாறான விதமாக நாங்கள் கற்க வேண்டும் போன்ற பல விடயங்களை நீங்கள் உள்ளடக்கியதோடு அந்த நூலில் இருக்கின்ற மிகச்சிறந்த விடயங்களாக நீங்கள் பால சரஸ்வதி அம்மா அவர்களின் ஒரு பெரிய அவரை போற்றி நீங்கள் வணங்குகின்ற உங்களது தன்மையும் பாங்கும் இந்த நூலில் கூட தெரிகிறது. அவர் எமது நாட்டிய மார்க்க முறையை ஒரு கோயில் அமைப்புக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அதனை நீங்கள் உங்கள் நூலில் கூட முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த நூலின் ஊடாக பல மாணவர்களுக்கு பல விடயங்கள் தெரிய வேண்டும் நாட்டியத்துக்கென்ற ஒரு அடிப்படை எண்ணத்தில் நீங்கள் அந்த நூலினை ஆக்கியிருக்கிறீர்கள். எழுத்துத்துறையிலும் நீங்கள் ஒரு நடன ஆசிரியர்கள் எழுத்துத்துறையில் இயற்துறையில் சிறந்து விளங்குவது என்பது ஒரு மிக மிக போற்றத்துக்குரிய விடயம். அதே போல நீங்கள் இசைத்துறையிலும் முக்கிய கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள். இசை உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே கூட வந்திருக்கிறது. அதனால் தான் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இன்று வரைக்கும் கூட ஒரு இசை கலைஞர் உங்களுக்கு உதவுகிறார். ஆமாம், ஒரு நாட்டிய ஆசிரியர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு விடயம் ஒரு இசை கலைஞரது ஒத்துழைப்பும் அவர்களது அறிவும் எமக்கும் கிடைக்கப்பெறுகிறது. அவர்களது ஞானத்தை நாங்களும் பருகும் வகையில் ஒரு நாட்டிய ஆசிரியர்கள் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாட்டியத்திற்கும் அது மிக்க மிக்க உறுதுணையாக இருக்கும். இந்த இடத்தில் நீங்கள் தாளத்திலும் மிக மிக கண்டிப்பாகவும் தீர்க்கமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் மாணவிகளுக்கு அந்த சப்த தாளங்களையும் சொல்லிக் கொடுக்கும் முறையை எம்மோடு பகிர்ந்து கொள்வீர்களா? அது ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விடயம். அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அழகாக இருக்கும். சப்த தாளங்கள் நான் நினைக்கிறேன் இது பதிலதான் போன பொழுது இவர்கள் எப்படி இந்த சப்த தாளங்களை சொல்லிக் கொடுப்பது. அவர்களுடைய மத்திய தாளம் என்றா 1 0 1 லகு திருதம் லகு. அதே இடத்துல நாங்கள் 101 1011 துருவதாளம் இப்படியாக நிலையில அதை ஓடராக அதை முறையாக சொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து விட்டு ஆதி தாளத்திலேயே துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பை திரிப்பு அட ஏகம் இப்படியாக ஒரு ஆவர்த்தனத்துக்குள் ஆதிதாள ஆவர்த்தனத்துக்குள் இப்படியாக அமைத்து சொல்லி பார்த்தே மாணவர்கள் மிக இலகுவாக அதை கற்றுக்கொண்ட. அப்ப முதல் ஸ்டார்ட் துருவத்தில இருந்து கடைசி ஏகம் வரைக்கும் அவர்கள் தாளத்தை போட்டே சொல்லுவாங்க. துருவம் மட்டியம் ரூபகம் ரம்பை திரிப்பு அட ஏகம் என்று மிக அழகாக இது எல்லாருக்குமே சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து விட்டா. அதாவது கூடுதலாக வடஇலங்கை சங்கீத சபை 2nd கிரேட் அதாவது 2ஆம் தரத்துல இந்த தாளங்கள் அங்கு வருகிறது. முதல் அடிப்படை அதை அப்படியான ஒரு விளக்கத்தை இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அந்த நேரம் எங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு செய்து கொடுப்பது வழக்கம். ஆமாம், கற்பித்தல் என்பது மிக மிக சுவாரஸ்யமானது. அந்த மாணவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் கற்பித்தல் யுக்திகளை கையாள வேண்டும். அதற்கு மூலமாக ஒரு ஆதாரமாக
முழு அர்ப்பணிப்புடன் கற்பித்தலை வழங்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக நாங்கள் திகழ்ந்தால் மட்டுமே இவ்வாறான இலக்கு முறைகளில் மாணவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நமது கற்பித்தல் யுக்திகளை கையாள முடியும் என்பதனை உங்களிடம் இருந்து அறிகிறோம். எங்கு கற்பித்தாலும் மிக மிக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஒருவர் இன்றைய ஞானச்சித்து நிகழ்ச்சியின் பாகம் 12 ஊடாக ஸ்ரீமதி யசோதரா விவேகானந்தன் அவர்களை நேர்கண்டு கொண்டிருப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கின்ற திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறார். அவர் சில கேள்விகளை உங்களிடம் கேட்க இருக்கிறார். அதன் பிறகு நான் தொடர்கிறேன். வணக்கம் டீச்சர். நன்றி திவ்யா. எனது முதலாவது கேள்வி உங்களுக்கு, இன்றைய நாளில் இந்த நாட்டியம் முன்பு இருந்த நாட்டியத்தோடு ஒப்பிடும் போது நீங்கள் காணும் ஒரு நல்ல அம்சம் அல்லது ஒரு பின்னடைவான அம்சம் என்று நீங்கள் எவற்றை சுட்டி காட்டுவீர்கள்? இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது எங்களுடைய நடனக்கலையில் நவீனத்துவமும் நவீனத்துவம் நிறைந்த சில மரபுகள் தோன்றி இருக்கின்றன. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அந்த பழமையான அந்த கலாஷேத்ராக்குரிய அந்த ஆடல், அந்த மரபுதான் என்னை பொறுத்தவரையில் மிகவும் அத்திவாரம் அடிப்பா போட்டு அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நடனத்தை பொறுத்தவரையில். இருந்தாலும் எங்களுடைய இன்றைய இப்போதைய கலைஞர்கள் சில சிறப்பாகவும் செயல்படுகிறார்கள். அதாவது இந்த அடிப்படை மரபுகள் மாற்றம் இல்லாமல் மிக வித்தியாசமான முறைகள்ல சில ஆக்கங்களை கொடுக்கிறார்கள். அதே போல அதே நேரத்துல இப்ப திவ்யா போன்ற கலைஞர்கள் மிகவும் ஆத்மீக ரீதியில தங்களுடைய அந்த கலை வளத்தை பிரயோகிக்கிறார்கள். அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அதனால சில விஷயங்கள் நன்றாகவும் இருக்கிறது. அதே வேளையில நவீனத்தை புகுத்தூரோம் என்று யந்திர கதியில் செய்கின்ற சில பரதநாட்டிய சில உருப்படிகளை பார்க்கும் பொழுது சில கவலையாக இருக்கிறது. எங்களுடைய அந்த ஆழமான அந்த என்ன சொல்றது, அந்த இறைவன், அதாவது பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தை உள்ளடக்கிய அந்த கலை உணர்வு வெளிப்பட வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி டீச்சர். அடுத்ததாக, சிங்கள மக்களும் இந்த பரதநாட்டிய கலையை பயின்று கொண்டு வருகின்றார்கள் ஓரளவு. சோ அதை முழுமையாக நீங்கள் அந்த சிங்கள மக்களுக்கிடையே இதை கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன அறிவுரைகளை கூறுகின்றீர்கள்? இதுல ஒரு சின்ன விஷயம் உங்களோட நான் மதுரைக்கு சென்ற கதைக்கலாம்னு நினைக்கிறேன். சிங்கள மக்கள் இந்த கலைக்கு மிகவும் ஒரு நல்ல திருப்தியான ஒரு ஒத்துழைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஏனென்றால் இப்ப எங்களுடைய தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள் இப்படியான கலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றதில் மிக உன்னிப்பாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் முதல் தடவை புஷ்பாஞ்சலியை பதுளை அரங்கத்தில் நான் செய்த பொழுது தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள், அதாவது சிங்கள அலுவலர்கள், அந்த அலுவலக டிபார்ட்மெண்ட் ஆக்கள் உடனடியாக ஓடி வந்து என்னை கௌரவப்படுத்தி விஷ் பண்ணி நீங்க எங்கிருந்து வந்த, நீங்கள் எப்படி என்று மிக ஆர்வமாக கேட்டார்கள். அதுல அதன் பிறகு பல மாணவர்கள் இந்த கலையை தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னோட வந்த காலங்கள் உண்டு. ஆனா இப்ப அவர்கள் நினைக்கிறார்கள் இதை இந்த பரதநாட்டியத்தை கற்று தாங்களும் தமிழ் ஸ்கூல்ல ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய அந்த மனநிலை கூட அவர்களிடம் உள்ளது இந்த இடத்துல. மிகவும் அந்த பரத கலையே நல்ல மிகவும் ஒரு கலை ரீதியாக மிகவும் அவர்கள் அதை வளமாக கற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நன்றி டீச்சர். அடுத்தது, இந்த இலங்கையில் இந்த பரதநாட்டிய கலை வளருவதற்குரிய காரணம் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்கள்? கோயில்கள் என்று நினைக்கிறீர்களா, இல்ல கலைஞர்கள் என்று நினைக்கிறீர்களா, அல்லது மாணவர்கள் என்று நினைக்கின்றீர்களா? கூடுதலாக கலைஞர்களைத்தான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். ஏனென்றால் கோயில்கள் ஓரளவுக்கு
இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட கோயில்கள் தான் அதை அந்தபடியான கலை செயற்பாடுகளை செய்யவில்லை இருந்தன. இருந்தாலும் அந்த கோயில்களுடைய ஒத்துழைப்பு சில இடங்களில் மிகவும் இந்த கலைஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாட்டிய கலைஞர்கள் மிக உன்னிப்பாக அத தங்களுடைய கலையை வளர்க்க வேண்டுமா அல்லது இந்த பாடசாலையில கற்பிக்கக்கூடிய அந்த சூழலை தாங்கள் நிறைவாக செய்ய வேண்டும் அல்லது இன்னொரு நிறுவனத்தின் மூலம் நாங்கள் இந்த கலையை ஏதாவது இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கூடுதலாக வருவதனால் தான் இங்கு கலைகள் இப்படி எங்களுடைய ஒரு முன்னோக்கி செல்கின்றன என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் அவர்கள் அந்த கலை சிறக்க வேண்டுமா இருந்தால் பெற்றோர்களுடைய அந்த அந்த கலையினுடைய தாற்பயம் விளங்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த கலை மாணவர்களை ஒரு பக்குவப்படுத்தும் ஒரு கலை என்பதை உணர்ந்து அதை கலையை கலையாக நினைத்து இந்த பாடசாலைகளிலேயோ அல்லது இந்த நிகழ்வுகளிலேயோ இல்லாட்டா நிறுவனங்களுக்கோ தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவார்களா இருந்தால் இன்னும் கூடுதலாக சிறப்பாக ஆசிரியர்கள் இந்த கலையினூடாக பல சேவைகளை செய்ய முடியும் என்று எங்களுடைய மக்களை அடையக்கூடிய அவர்களுடைய கலை கலாச்சார பண்புகளை வளர்க்கக்கூடிய செயற்பாடுகளை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு பரதநாட்டியத்தை தவிர உங்களுக்கு பிடித்த வேறு கலைகள் ஏதாவது உண்டா? அதிகமா ஒவ்வொரு கலையிலும் ஏதோ ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. அந்த பெரும்பான்மை அதாவது கண்டியன் நடனங்கள் கூட நான் ரசித்து பார்ப்பது வழக்கம். அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழகான தன்மையை கொடுத்திருக்கிறது நினைக்கிறேன். அதே மாதிரி கதகளி அதுவும் ஒரு சிறப்பான ஒவ்வொரு நடனத்திலையும் ஏதோ என்ன இருக்கக்கூடிய சில செயற்பாடுகள் அங்கே அமைந்திருப்பதை காணக்கூடிய என்றபடியால் நான் பரதக்கலையை மாத்திரமல்ல கலைகளினூடாக இறைவனை காண வைக்கிற எந்த கலையையும் நான் ரசிப்பது கூட. அந்த கலையினூடாக எவ்வளவுத்தையோ நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு ஒரு ரிலாக்ஸ் ஒரு அமைதி எங்களுக்கு கிடைக்கும் என்று உணர்பவள் நான். அந்த விதத்தில் கலைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரின் கலைகளையும் நான் மதிக்கிறேன். நன்றி டீச்சர். அடுத்ததாக தற்போது வெளிநாடுகளுக்கு இந்திய தேசத்திலிருந்து பரதநாட்டிய கலைஞர்களோ எந்த கலைஞர்களும் வருகின்றார்கள். அதே மாதிரி நம்ம இலங்கை நாட்டில் இருக்கிற கலைஞர்கள் இங்க வருவதற்கு எது தடையாக இருக்கின்றது என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அவர்களுக்காக ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? அவர்கள் இங்க ஒன்று தொழில், அவர்கள் இங்கே ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் அதை விட்டு அந்த நாடுகளுக்கு விஜயம் செய்யறதுல ஒரு பெரிய ஒன்று அவர்களுடைய நிறுவனம், அடுத்தது அவருடைய தொழில். அதே நேரத்தில் அங்கிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு பல இடங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கும். அப்படியான செயற்பாடுகள் கூட இருப்பதனால அவர்களுக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியுது என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அவர்கள் அந்த நான் கூட இங்கிருந்து அந்த நடுவராக கடமையாற்றிய வழிபட்ட காலங்கள்ல கொஞ்சம் அங்கேண்டு கொஞ்சம் ஓடி திரிகிற காலங்கள் இருந்தது. அப்படியான விஷயங்களாலதான் அவர்கள் பின்னடிப்பார்கள் நினைக்கிறேன். போக்குவரத்து விஷயங்கள்ல அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள் போல இருக்கிறது என்று சொல்லலாம். நன்றி டீச்சர். அருமையாக எனது கேள்விகளுக்கு நீங்க பதில் அளித்தீங்க, மிக்க நன்றி. நான் இதை திவ்யாவுடன் மீண்டும் கையளித்துக் கொள்ளுகின்றேன். உங்களை பற்றிய விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம், இதுக்கு ஒரு குறைவே இருக்காது என்று ஏலவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு சில விடயங்களை ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 தசாப்தங்களாக நடன ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய விடயம். அதிலும் குறிப்பாக 18 வருடங்கள் ஒரு ஆசிரியராகவும் 16 வருடங்கள் ஆசிரியர் ஆலோசகராகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். பரீட்சகராக பல இடங்களில் நீங்கள் ராமநாதன் நுண்கலை கல்லூரி, மற்றது எங்களோட வட இலங்கை சங்கீத சபை, வெளிநாடுகளில் பல இடங்களில் நீங்கள் ஒரு பரீட்சகராக இருந்திருக்கிறீர்கள். பரதநாட்டியம் என்ற ஒரு நூல் ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். இதனையும் தாண்டி உங்களது சேவைகள், உங்களது வேலை பணிகளில் பார்க்கும் பொழுது ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த நேர்த்திக்கு ஒரு சான்றாகத்தான் உங்களது
ஆவண திரட்டு கூட இருக்கிறது. அந்த ஆவண திரட்டின் ஊடாக நீங்க பல விடயங்களை தரம் 9, 10, 11 மாணவர்களுக்கும் உயர்தர மாணவர்களுக்கும் நீங்கள் ஆவணப்படுத்தி வழங்கி இருக்கிறீர்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக எங்களது நாட்டில் காணப்படுகிறது. இதை தவிர நீங்கள் நெறியாழ்கைகள் பலவற்றை செய்திருக்கிறீர்கள், சாகித்யங்கள் பலவற்றை அமைத்திருக்கிறீர்கள் நாட்டியத்திற்காக. உங்கள் நாட்டிய நெறியாழ்கையில் நடைபெற்ற நாட்டிய நாடகங்கள், நாட்டிய உருப்படிகள் என்பன பாடத்திட்டங்களிலும் சில வேளைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் பல வலயங்களில் உங்கள் கற்பித்தலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, ஒரு நல்லதொரு ஒருங்கிணைப்பாளராக, ஏன்னா குறிப்பிட்டு சொல்ல போனால் உங்களது ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் மலையகத்து மக்கள், அதாவது நீங்கள் பதுளையில் இருக்கும்போது நீங்கள் யாழ்ப்பாணத்து ஆசிரியராக மட்டக்களப்பிலிருந்து கலைஞர்களை வரவழைத்து மலையகத்து மக்களை ஒருங்கிணைத்து நீங்கள் நிகழ்ச்சி வழங்கியிருக்கிறீர்கள். இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு சக்தி உங்களிடம் இருக்கிறது, அந்த மனோபக்குவம் உங்களிடம் இருக்கிறது. இதையும் தாண்டி குறிப்பாக உங்களது கற்பித்தலில் மாணவர்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர்களை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவர்களது மாணவர்களை கேட்க வேண்டும் என்று ஏலவி ஞானச்சிற்பியினோடாக வேறு ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் எங்களுக்கு அறிய தந்திருக்கிறார். அந்த வகையில் உங்களது மாணவிகள் எத்தனையோ பேர் ஆசிரியர்களாக இப்போ இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கலாவித்தகர், நாட்டிய கலாவித்தகர்களாக, நடன கலாவித்தகர்களாக கிட்டத்தட்ட 85 மாணவர்களுக்கு மேல் இற்றை வரைக்கும் இருக்கிறார்கள். அதே போல பதுளை மாகாணத்தில் இருந்து கூட கிட்டத்தட்ட 10 கலாவித்தகர்களை நீங்கள் உருவாக்கி விட்டிருக்கிறீர்கள் அதன் ஆசிரியர்களாக. உங்களது மாணவர்களுக்குள் கல்வி பணிப்பாளராக, ஆசிரியர் ஆலோசகராக, தற்பொழுது நடன ஆசிரியர்களாக, பிரத்யேக வகுப்புகளை எடுக்கும் ஆசிரியர்களாக, வெளிநாட்டில் நடன ஆசிரியர்களாக என கலாச்சார உத்தியோகத்தர்களாக என பன்முகத்தில் பல வகையில் பரவலாக்கப்பட்டு உங்கள் மாணவர்கள் ஆசிரியர் துறையில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்களாக இருந்திருக்கிறீர்கள். அதனால்தான் அவர்களுக்குள்ளும் எங்கள் குருவை போல நாங்களும் கற்பித்தலில் ஈடுபட வேண்டும், நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகம் எழுந்திருக்கும். ஒரு நடன ஆசிரியரிடம் இருந்து, அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற ஒரு நடன ஆசிரியரிடம் இருந்து இத்தனை எண்ணிக்கையான ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது மிக மிக வியந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். எத்தனையோ ஆசிரியர்களிடம் மாணவர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த மாணவர்கள் ஆசிரியர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் கேள்விக்குறியாக இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு சிறந்த நல்ல ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். எண்ணற்ற ஆசிரியர்கள், ஒரு 10, 15 என்று விரல் விட்டு எண்ணும் அளவில் இல்ல, நூற்றுக்கணக்கில் ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதே போல உங்கள் திலக நர்த்தனாலயாவையும் இலங்கையில் மட்டுமல்லாமல் ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகளிலும் கிளை நிறுவனங்களாக ஒரு உலகளாவிய ரீதியில் நீங்கள் நடன பள்ளியினை நிறுவி இருக்கிறீர்கள். அந்த அத்தனை பெருமைகளும் உங்களுக்கு தான் சாரும். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சிரேஷ்ட, நம் நாட்டுக்கு இலங்கைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான ஒரு நடன கலைஞரை, நடன ஆசிரியரை ஞானச்சிற்பியின் ஊடாக நேர்காண்பதில் நாங்கள் மிக மிக பெருமையாக கருதி உங்கள் பாதங்களை முதற்கண் பணிந்து மகிழ்கிறோம். இத்தனை மணி நேரமாக எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இறுதியாக இந்த நிகழ்வில் கலைஞர்களுக்கும் இனி வருகின்ற நடன கலைஞர்களுக்கும் ஏதாவது குறிப்பிட விரும்பினால் குறிப்பிடுங்கள். இனி வரும் கலைஞர்களை போல இப்பொழுது இருக்கிற கலைஞர்கள், நடன கலைஞர்கள் எப்பொழுதும் எங்களோட காலத்தை விட இன்னும் நுட்பங்கள் தெரிந்த சிறந்த நடன கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, எல்லாம் நான் படித்து முடித்து விட்டேன் என்று எண்ணாமல் எங்களுடைய மாணவர்களிடம் இருந்து கற்கிறதுக்கு எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கு. நான் அப்படி வளர்ந்தவள். எங்களுடைய மாணவர்கள் ஏதோ ஒரு சிறப்பு, அந்த கலை பற்றின ஒரு நுட்பம் அவர்களிடம் இருக்கும். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக ஆசிரியர்கள் அந்த பிள்ளை ஒரு கேள்வி அது சம்பந்தமா கேட்டா இதை கேட்க சொன்னதாண்டு அடித்த அதோட அந்த பிள்ளைங்க அந்த கலை உணர்வு போற மாதிரி போயிடும். அந்த இடத்துல நாங்கள் அவர்களை தட்டி கொடுத்து அது விஷயத்தை நான் அந்த பிள்ளை என்ன கேட்கிறார் அதை நான் தேடி அவர்களுக்கு கொடுக்கறது மூலம் எனக்கும் அந்த கலை சம்பந்தப்பட்ட சில செயற்பாடுகளை நானும் எடுத்துக்கொள்கிறேன். அப்ப அந்த மாதிரி இருக்க வேணும். ஏனென்றால் இப்ப நான் ஓயல் வரைக்கும் தான் கற்பிக்கிறேன். இன்னொரு ஏஎல் மாணவி கல்யாணி தில்லானா நீங்க செய்த நீங்களா மிஸ், நீங்க அப்படி அது ஒருக்கா எங்களுக்கு சொல்ல முடியுமா, அது ஒருக்கா திருப்பி பார்க்க முடியுமான்னு கேட்டா ஓயல் படிக்கிற ஆசிரியர் தன்னை பாட்டுக்கு இருப்பா. என்னண்டா அவருக்கு அது தேவையில்லை இல்லையா? அது அப்ப அப்படி இல்லாமல் எங்கு சென்றாலும் எங்களுடைய கலை நுட்பங்கள், அது எங்களுடைய மூத்த கலைஞர்களாக இருக்கட்டும்,
எங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும், யாரிடம் அந்த திறமைகள் இருந்தால் நாங்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு, என்னை இந்த இந்த கலைஞர்கள் இதில் எத்தனையோ ஆசிரியர்கள் உங்களை போல இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் சிறப்பாக தங்களுடைய அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு இறைவனிடம் வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஒரு நேர்காணலை ஏற்படுத்தி தந்த உங்க சந்தர்ப்பம் வழங்கிய, அதாவது இப்ப ஆசிரியர்கள் ஏதோ நான் இந்த பணியை செய்தேன் என்று முடித்து போன ஆசிரியர்கள் அல்ல. இப்ப நீங்களும் நிரஞ்சனாவும் இந்த, அதாவது ஒவ்வொரு கலைஞரும் அவர்களுடைய செயற்பாடுகள் இப்படி எல்லாம் கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக உங்களுடைய நேரத்தை, இந்த ஒரு நாள் தான் என்னுடைய நேரம், ஆனால் உங்களுடைய நேரத்தையும் இங்கு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலை விடயத்தை நீங்க செய்வது ஒரு மிக, அது எங்களுக்கு இல்லாத ஒன்று, உங்களுக்கு அதை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். மீண்டும் இந்த கலைஞனாக நான் உருவாக எனக்கு வழி சமைத்து தந்த என்னுடைய அமரர்களான பெற்றோர்கள், என்னுடைய ஆசான்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவர், இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்லி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பட்டு கொடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மூத்த கலைஞர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது இன்னும் பல விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவாவும் தோன்றுகிறது. ஆமாம், இலங்கை அரசின் விருதுகளான கலாபூஷணம் விருது, அதை தவிர கலைத்தாய், கலைக்கோள் விருது, கலைச்சாகரம் விருது, தென்மராட்சி பெருமகள் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான ஸ்ரீமதி நாட்டிய கலைமணி யசோதரா விவேகானந்தன் அம்மையார் அவர்களின் பொன்னான வாக்குகளும் ஆசைகளும் நிறைய இந்த ஞான சிற்பியில் வழிந்திருந்தது என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்களை, ஒரு மாணவர்களை மதிக்க வேண்டும் என்று ஏலவே ஞான சிற்பியின் ஊடாக ஒரு ஆசிரியர் தேவகி குலோத்துங்க பாரதி அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த ஒரு அருமையான கருத்து பதிவினை அந்த ஞான சிற்பியில் நாங்கள் வழங்கி இருந்தது போல இன்றைய நிகழ்விலும் நீங்கள் முழுக்க மாணவர்கள் சார்ந்து உங்கள் பதில்களை அளித்திருந்தீர்கள். மாணவர்கள் எத்தனை தூரம் உயர்ந்தவர்கள், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களிடம் இருந்து நாங்கள் பெறுவதற்கு எவ்வளவு விடயங்கள் ஒரு ஆசிரியராக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறது. ஒரு கலை என்பது தலைக்கணத்துக்குரிய விடயம் அல்ல, நாங்கள் மாணவர்களிடம் இருந்தும் கற்றுக்கொள்ள பல விடயங்கள் இருக்கிறது என்பதனை முன்வைத்தீர்கள். இவ்வாறான அரிய பெரிய விஷயங்களை ஞான சிற்பியின் ஊடாக உலகறிய செய்த உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஞான சிற்பியின் பாகம் 12 நமக்கு ஒருங்கிணைத்து வழங்கிய லண்டனில் இருந்து ஸ்ரீமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவரும் வேலைப்பளுவின் மத்தியில் இன்று எமக்கு ஒருங்கிணைத்து வழங்கியிருந்தார். அவரது நடன துறைக்கான பட்டப்படிப்பினை மேற்கொண்டு கொண்டிருக்கும் வேளையில் இன்று அவருக்கு பரீட்சை வேளையிலும் கூட இந்நிகழ்வினை ஒழுங்கமைத்து தந்திருந்தார். அதற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு ஞான சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை இனிய வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.